ஹாய் எவ்ரிவன், நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதோட பெரிய வீடியோ தான் இது. நாங்கள் 11 o'clock போல் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். இப்போது நாங்கள் போகிறது செமி ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான். ஏன்னா அப்பா கார் ஓட்டிகிட்டு போனால் டயர்டாகிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கார் எடுத்துகிட்டு போகல. இப்போ ரோடெல்லாம் ஹைவேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா பிரிட்ஜெல்லாம் போட்டு ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சு பஸ்ஸு. ரொம்ப நிறைய மாற்றங்கள் ரோட்டில் எல்லாமே. ஒவ்வொரு இடத்துக்குமே ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். இப்போ நாங்கள் இறங்கி இருக்கிறது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோட சென்னையில் இருக்கிற ஜெசி சிஸ்டர், அவங்க வீட்டுக்கார் பாப்பாலாம் வந்திருந்தாங்க டேடியை சென்ட் ஆஃப் பண்ணணுன்றதுக்காக. இப்போது டைம் 2:30. இப்போ நாங்கள் கிளம்புனா நாங்கள் 3:30 போல் அங்கே ரீச் ஆகும். ஏன்னா அப்பாவுக்கு ஃப்ளைட்டு 5:45 minutes பிஃபோரே அங்கே உள்ளார போயிடணும். முன்னெல்லாம் 1 or 2 hour பிஃபோர் நாங்கள் போயிடணும், அதாவது 2019. இப்போ 45 minutes கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. நாங்கள் 3:30 போல் அங்கே ரீச் ஆகிட்டோம். போகிற வழியில் பெருங்காயத்தூரில் என்னோடய பிரதர் என் அப்பாவுக்கிட்ட பாய் சொல்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தான். அப்புறம் அவருக்கு ஒரு ஷர்ட்டும் வாங்கி வந்து கொடுத்தான். இந்த குட்டி பொண்ணு இந்த ஏசியில் எப்பயுமே இந்த கால் வச்சு பழக்கம். இது குழந்தையாக இருக்கும்போதே அவங்க அம்மாவுக்கு வந்து சிசேரியன் பண்ணியிருந்தனால ஃபேனோ ஏசியோ போடக்கூடாது. ஆனால் இவங்களால் அந்த புழுக்கத்தை தாங்க முடியல. ஒரே அழுவாங்க. ரூமை விட்டு கூட்டிகிட்டு வந்தோடனே ஒரு கூலாக ப்ரீஸ் வந்தோடனே காம் ஆகிடுவாங்க. அதுபோல் சேட்டைக்கார பொண்ணு இவங்க. பார்த்தீங்களா, பேசிக்கிட்டே வருவாங்க. இவங்க எப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு சின்ன மாற்றம்னா கூட அதை பார்த்து வாவ் சொல்லிட்டு சர்ப்ரைஸ்ன்னுவாங்க. அழகாக இருக்குது, புதுசாக இருக்குதுன்னு சொல்ல தெரியாமல் சர்ப்ரைஸ் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க. இவங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா ரசிப்பாங்க, அவங்க பாட்டி மாதிரியே. ஒரு வழியாக ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போக வேண்டியது டெர்மினல் 1. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, என் ஃபாதரும் பிரதர்-இன்-லாவும் இந்த ஏர்போர்ட்டுக்கு பல முறை வந்திருப்பாங்க. ஏன்னா பிரதர்-இன்-லா வந்து துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க பிஃபோர் மேரேஜ். அப்பாவும் இங்கே அடிக்கடி வந்து டெல்லி போவாங்க, ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இந்த டெர்மினல் எப்பயுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க, இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமான்னு சொல்லிட்டு. பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவும் இவங்க வராங்க, எல்லா முறையும் மறந்துடுறாங்களா. ஆக்சுவலாக எனக்கும் மறந்துடுச்சு தான். நானே ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அப்பா வந்து இயர்லி ஒன்ஸ் ஆச்சு போயிட்டு வந்துடுவாங்க. ஆக்சுவலாக ரோஜா ஏர்போர்ட்டை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இங்கோ மெட்ரோ பார்த்த உடனே எனக்கு டெல்லியில் இருந்த மெட்ரோ ட்ரெயின் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா டெல்லியில் எல்லா இடத்துக்குமே மெட்ரோ ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுறாங்களே. அதுதான் ஈஸி அண்ட் சேஃபும் கூட. நான் எல்லாத்துக்குமே மெட்ரோ தான் சூஸ் பண்ணுவேன். ஆட்டோன்றதும் ரேர் தான். பஸ்ஸில் போகிறது ரொம்ப ரேருன்னு சொல்லலாம். ஏரோப்ளேனா உள்ளார இருக்குதா? இந்த இடம் இன்னும் மாற்றம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்மில் டெல்லியில் பார்க்கும்போது போர்டிங் பாஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கான்னு தெரியல. நான் ஒரு சைட் மட்டும் பார்த்துட்டு சொல்கிறேன்னான்னு எனக்கு தெரியல. ஆனால் டெல்லியில் போர்டிங் பாஸ் எடுக்கிறதுக்கு அந்த மிஷின் வந்து வெளியிலே இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். டெல்லியில் இருக்க இந்த ஏர்போர்ட்டும் நல்லாயிருக்கும். அழகாக எழுதியிருக்காங்கல்ல. இங்கே வந்து டெர்மினல் 1, 2 அப்படின்றது தனித்தனியாகவே எழுதியும் வச்சுருப்பாங்க. என்ட்ரியும் நிறையா இருக்கும் இந்த இடத்துல. எங்கள் அப்பாவுக்கு எந்த டெர்மினல்னு ஒரு கன்ஃபியூஷன். அதனால ஃபோனில் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு டெர்மினல் 1 இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு டெர்மினல் 2 பக்கமாக போயிட்டோம். அப்புறமேட்டு அப்பா சொன்னாங்க இந்த பக்கமாக இருக்குதுன்னு. அதனால தான் நடந்துகிட்டே இருந்திருப்போம். என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் கார் பார்க் பண்ணிட்டு வரலான்னு போயிருந்தாங்க. 1 hourக்கு மேலே போயிடுச்சுன்னா 160 180 நினைக்கிறேன் சார்ஜ் எடுக்கிறாங்க. 10 minutesக்கு ஃப்ரீயாக விட்டுக்கலாம், டிக்கெட் தேவையில்லை.
அதோட நாங்கள் இந்த இடத்துல ஒரு பெரிய குத்து விளக்கு பார்த்தோம். நிறைய பேர் இந்த பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருக்காங்க பாருங்கள். இதே தான் டெல்லியிலையும் மேபி லேட்டாக ஏரோப்ளேன் ஏற போகிறவங்கலாம் பிஃபோராக வந்து இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இது. அப்புறம் விசிட்டர்ஸும் வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வெயிட் பண்ணின்னு இருக்கிறது. எவ்வளோ நாள் தான் நிற்பாங்க. சிலர் தூங்கிடுறாங்க, சிலர் உட்காந்துடுறாங்க, சிலர் நின்று பார்த்து வெயிட் பண்ணி இட்டுட்டு போகிறாங்க. நிறைய பேர் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. என்னோட ஜெர்சி சிஸ்டர் சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. ஏன் இருக்காது? நிறைய உறவுகள் ஊர் தாண்டி நிலம் தாண்டி கடல் தாண்டி தானே வாழ்றாங்க. அதனால தன்னோட மகள்களையோ மகன்களையோ ஊருக்கு அனுப்பும்போது பெரியவங்களுக்கா இருக்கட்டும், தன்னோட பேரண்ட்ஸை பிரிஞ்சு படிக்க போறோம், வேலை செய்ய போறோம், வாழ போறோம், அவங்கள திரும்பி எப்போ நம்ம பார்ப்போம் அப்படின்ற போதெல்லாம் மனசுக்கு நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. நம்ம திரும்ப வர அந்த நாள் எப்போன்னு காத்துட்டே இருப்பாங்க. ஊருக்கு வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக வர்றவங்க புன்னகையோட சேர்ந்த அழுகையோட தன்னோட பேரண்ட்ஸை பார்க்கும்போதும் பிள்ளைகளை பார்க்கும்போதும் எல்லாருக்குமே ஒரு கஷ்டமும் ஹாப்பியும் நிறைஞ்சிருக்கும்ல. அவ்வளோ எமோஷன் நிறைஞ்ச இடம் தான் இது. அப்படி இருக்கும்போது என் சிஸ்டர் சொல்றது சரிதானே. என் குட்டி பாப்பா இந்த இடத்துல நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. இங்கே டிபார்ச்சர் டீட்டெயில் எல்லாமே போர்டில் போட்டிருப்பாங்க. நம்ம கிளம்புற டைம், ஃப்ளைட் நேம், ஃப்ளைட் நம்பர், நம்ம போக போகிற பிளேஸ், நம்ம இறங்க போகிற டைம் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த போர்டு தான் அது. எல்லாம் டீட்டெயில்டாக இருக்கும். நான் ஃப்ளைட்டில் ஒரு 6 முறை போயிருப்பேன். அப்பா ஒரு 10-15 தடவை போயிருப்பாங்க. ஆனால் என்ன இது வரைக்கும் தனியாக விட்டதில்லை. ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நான் தனியாக வந்திருக்கேன். ஒவ்வொரு முறையும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் தனியாக வந்துடுவாங்க. இப்படி தான் எங்களோட ஃப்ளைட் பயணங்கள் இருந்தது. பாருங்கள், விழுந்து விழுந்து விளையாடுறாங்க எங்கள் குட்டி பாப்பா. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவும் பாசக்கார பிள்ளைங்க அவ. இது வரைக்கும் நான் இண்டிகோ, விஸ்தாரா, ஸ்பைஸ் ஜெட்டில் போயிருக்கேன். அப்பா எல்லாத்துலேயுமே ஓரளவு போயிருக்காங்க. ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா விஸ்தாரா அண்டு ஸ்பைஸ் ஜெட். ஃபஸ்ட்டு விஸ்தாரா, ஸ்பைஸ் ஜெட், தேர்டு தான் நான் இண்டிகோ சொல்லுவேன். ஆனால் அப்பா சொன்னாங்க இந்த முறை இண்டிகோ ரொம்பவும் நல்லா இருந்தது. எனக்கு இந்த சீட்டெல்லாம் வந்து விஸ்தாராவில் ரொம்ப நல்லா இருந்தது, குஷன் மாதிரி. ஸ்பைஸ் ஜெட்டும் அப்படி தான். ஆனால் இண்டிகோவில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது. முன்னாடி இண்டிகோவில் ரொம்ப சீட் ரொம்ப சின்னதாக கம்ஃபர்டபுளாகவே உட்கார முடியாது. அதனால தான் சொன்னேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த இடத்துல நம்ம இதோ மிஷின் இருக்க பாருங்கள். இதுவும் போர்டிங் பாஸ் எடுத்துக்கலாம். அவங்கக்கிட்டேயே நம்ம போய் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நான் டெல்லியில் வரும்போது என்னோட லக்கேஜஸ் எல்லாமே இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா அவங்க ஸ்லைடிங் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் போய்டும் நம்மளோட ஹெவியான பேக் எல்லாம். சிம்பிளான பேக் நம்ம கையிலே கொடுத்துக்குவாங்க. இந்த இடத்துல நமக்கு செக்கிங், ஜென்ஸுக்கு இது லேடிஸ்க்கு தனித்தனியாக செக்கிங் பண்ணுவாங்க. ட்ரே மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் தான் ஜென்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பெல்ட்டு, அவங்க வாட்ச், பர்ஸ் எல்லாத்தையுமே அதில் வச்சு செக்கிங்க்கு அவங்க கையில் வச்சுருக்க பேக்கே அமுச்சிடுவாங்க. கேர்ள்ஸுக்கு வந்து அவங்க கையில் வச்சுருக்க பேக், செல்ஃபோன் இது பண்ணிவிட்டு அவங்கள ஃபுல்லாக செக் பண்ணிவிடுவாங்க. அந்த ப்ராசஸ்க்காக தாங்க முன்கூட்டியே வர சொல்கிறாங்களே. இதில் வேறு எதுவும் தேவையில்லாததெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ப்ராசஸ் எல்லாமே செக் பண்ணிவிடுவாங்க. கூல் ட்ரிங்க்ஸ், தண்ணி இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. வேணுன்னா நீங்கள் பேக்கில் தெரியாமல் வச்சுக்கோங்க. முன்கூட்டியே குடிச்சிடுங்க. அப்படி இல்லைன்னா சீல் பிரிக்காமல் பேக் உள்ளார வச்சுடுங்க. அப்போ தான் கொண்டு போகிற பொருள் லீக் ஆகாமவும் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் இதை ரொம்பவும் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் அலோட் கிடையாது சில ஃபுட் எல்லாமே. அப்புறம் என்னோட ஃபாதர் கிளம்ப டைம் ஆகிடுச்சு. 4:45 உள்ளார என்டர் ஆகிட்டாங்க. எங்கள் வீட்டு குட்டி பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் வரேன் தாத்தா, நானும் வரேன் தாத்தா அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அவர் ஒரு வழியாக சமாதானம் படுத்தினாங்க. நம்ம அடுத்த முறை போகலாம் சரியா அப்படி சொல்லிட்டு. அவங்க ஓகே டன் தாத்தா அப்படின்னாங்க. அப்புறம் இந்த இடத்துல அப்பா போர்டிங் பாஸ் எடுத்துக்கிட்டாங்க. சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்குற இடம் வந்து லக்கேஜஸ், பெரிய லக்கேஜஸாக இருந்தால் அந்த வழியாக போயிடும். அதோட அப்பா எங்களுக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல செக்கிங் நடக்கும், டைம் ஆகும். அப்புறம் வண்டி எடுக்கணுன்றதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம் அப்பாவுக்கு பாய் பாய் சொல்லிட்டு. முன்னாடியெல்லாம் டிக்கெட் டெல்லிக்கு 3500 அது போல் இருந்தது. இப்போ அப்படியே டபுள் ஆகிடுச்சு. என்னோட பழைய டிக்கெட் கொஞ்சம் தான் வச்சுருந்தேன். அப்பாவது என்னோடதும், மற்றதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன். இப்போலாம் இண்டிகோவில் வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேக் சைடில் இதெல்லாம் கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாதுன்னு. அப்போ இருந்த டிக்கெட்லலாம் இருந்துச்சா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது சரியாக நான் கவனிக்கல. ஆனால் இப்போ இருக்க டிக்கெட்லலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கிளம்பிட்டோம் சிஸ்டர் வீட்டுக்கு. இந்த டைமில் பிரியாணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே. என்னடா இத்தனை மணிக்கெல்லாம் சாப்பிடுவீங்களா பிரியாணி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இந்த வீடியோட பிகினிங்கில் நிலா காமிச்சிருக்கேன். ஒரு லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் இருந்தது. இப்போ 2 லைட்டோட
ரிஃப்ளெக்ஷன் மாதிரி காமிக்குது. என் சிஸ்டர் வீட்டில் எடுத்தது. பார்த்தீங்களா கடவுளோட படைப்பை. ஓகே, உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்காக காத்துருங்க. பை பை. சப்ஸ்கிரைப் மை சேனல்.